உடனே 8 o'clockலாம் கேட்டை பூட்டிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வெளியிலேருந்து மாட்டிக்கிட்டோம்னா வரது ரொம்ப கஷ்டம். ஹாஸ்டலில் வர மாதிரி தான் பெர்மிஷன் கேட்டு தான் உள்ளார வரணும். வீட்டு கெஸ்ட் வந்தாங்கன்னா யார் இவங்க, எவ்வளோ நாள் தங்குவாங்க, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அவங்கள்ட்ட கன்வே பண்ணிடணும் முன்னாடியே. இப்போ ஒரு 4 பேர் ஷேர் பண்ணால், ஒரு பேச்சுலர்ஸ் ஒரு 4 பேர் ஷேர் பண்ணால் ஒரு ஃபேமிலி என்ன ரெண்ட் தராங்களோ அதுக்கு டபுள் தராங்க. அப்போ ஃபேமிலி இருக்கிறவங்க கஷ்டமாகுது. 5000 ரூபாய் கொடுக்குற இடத்துல 10,000 ரூபாய் போச்சு இன்றைக்கி வாடகை. ப்ளஸ் நாம் கொஞ்சம் முன்னேறினாலும் தே வில் கெட் சம்வாட் ஜெலஸ். நம்ம ஒரு சின்ன பொருள் வாங்கினாலும் அதை அவங்கள்ட்ட சொல்லணும்னு நினைப்பாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் போரூரில் இருக்கிறப்ப நாங்கள் அப்போ கொஞ்சம் ஒரு மிடில் கிளாஸ் தான் லைஃப் தான். ஸோ நாங்கள் அப்போ வாடகைக்கு போனப்போ ஒரு 5,000 தான். நாங்கள் ஒரு ஏசி தான் வாங்கினோம். ஏசி வாங்கினதை பார்த்த உடனே அவங்க என்ன பண்ணாங்க, அடுத்த மாதமே ரெண்ட்டை ஏற்றிட்டாங்க 1000. அதுவும் ஸோ வித்தவுட் இன்ஃபார்மிங் டக்குன்னு எங்களுக்கு சொன்னோன்னே நாங்களே ஏசி இஎம்ஐலாம் வாங்கினோம். அது அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் அந்த வீடை காலி பண்ணுற சுச்சுவேஷன் வந்துச்சு. ஒரு சின்ன சிங்கிள் பெட்ரூம் தான் இருக்குது. பார்த்தா 8,000 ரூபாய், 7,000 ரூபாய், 9,000 ரூபான்றாங்க. அவன் சம்பாதிக்கிறதே 15,000 ரூபாய் 15,000 ரூபாய் தான் இருக்கும். அதில் பாதியை வாடகை கொடுத்துட்டு மீதியை வச்சு தான் அவன் ஓட்டணும், ரன் பண்ணணும். அதனால் வாடகையும் அதிகம் தான் சென்னையில். சொந்த வீடு இருக்கான்னு கேளுங்க. சொந்த வீடு இல்லைன்னா அவங்க வெளியூர், சொந்த வீடு இருக்குன்னு சொன்னாங்கன்னா அவங்க சென்னை வாசி. இப்போ உங்களுக்கு சொந்த வீடு இருக்கா? ஹவுசிங் போர்டில் கொடுத்துருக்காங்க சார். அண்ணாடங்காட்சி மாதிரி ஆகி போச்சு. நம்மள மாதிரி நார்மலாக இப்போ ஒரு சின்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு முன்னேறலாம், ஒரு 10,000 ரூபாய் சம்பளத்தில் ஏர்ன் பண்ணிட்டுலாம் முன்னேறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா வாடகையே உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஏன்னா 7,000 கிட்ட ஆகுது. ப்ளஸ் காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் நம்மளுக்கு கொஞ்சம் இங்கே அதிகம் தான். எதா எடுத்தாலும் நம்ம வாங்கணும்னு தான் ஆசைப்படுவோம். இப்போ நம்ம ஒரு பாண்டி பஜார் வந்தோம்னா எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும்னு தோணும். ஸோ இப்போ இந்த ஊரில் நம்ம ஒரு கட்டுப்பாடாக ஒரு காஸ்ட் ஆஃப் லிவிங்கை குறைச்சிட்டு நம்ம வாழலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சென்னை இஸ் பெஸ்ட் ஃபார் தி ஹையர் குவாலிஃபைடு ப்ரொஃபஷனல்ஸ். சென்னையில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா வாட்டர் ஸ்கேசிட்டி. இந்த வெயில் காலம் வந்துச்சுன்னா ரொம்ப தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் வந்து பொல்யூஷன். என்னன்னா வீட்டுக்குள்ள மழை வந்துச்சு, வீட்டுக்குள்ள தண்ணி வந்துச்சு, வீட்டுக்குள்ள தண்ணி வரல. தண்ணி இருக்கிற இடத்துல தான் வீடு போட்டு நம்ம போயிருக்கோம். சென்னையில் வர்றவங்க பாதி பேர் கஷ்டப்படுவாங்க. ஏன்னா இப்போ அவங்கவுங்க ஊரில் இருக்கும்போது கண்டிப்பாக அவங்கவுங்களுக்கு ஒரு சொந்த வீடு இருக்கும். கண்டிப்பாக ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் சொந்த வீடாக இருக்கும், நிம்மதியாக சாப்பிட்லாம். ஆனால் சென்னையில் வந்து அப்படி சாப்பிட முடியாது, நிம்மதியாக சாப்பிட முடியாது. பணம் எல்லாமே இருக்கும், பட் இருந்தாலும் கஷ்டங்கள் நிறையா இருக்கும். ரொம்ப அவசியம் இருக்குது சார். ஒரு நாள் போது ஒரு யோகம் போன மாதிரி இருக்கு. வந்தாரை வாழ வைக்கும் சென்னை இதெல்லாம் சொல்றோம் இல்லையா? அப்படிலாம் வந்துடாதீங்க தயவு செஞ்சு. வந்தாரே வாழ வைக்கும் சென்னை பேச்சுக்கு வேணா நல்லா இருக்கு, டைட்டிலுக்கு நல்லா இருக்கும். ஜாப் ஓரியன்டாக வந்தாங்கன்னா ஓகே. பர்சனலாக வந்து ஜாப் தேட வந்தாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. சொகுசான வாழ்க்கையெல்லாம் வாழ முடியாது. நம்ம வேலையில் இங்கே சென்னையில் கிடைக்கும். எந்த வேலையாக இருந்தாலும் செஞ்சு பழைக்கலாம். கடன் கார்டு, கிரெடிட் கார்டு. இப்போ ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டுலாம் என்னென்னே தெரியாது. போய் கேட்டிங்கன்னா கிரெடிட் கார்டுன்னு கேட்டாலே தெரியாது. ஆனால் சென்னையில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, அப்புறம் என்ன சொல்கிறது, நகை, கோல்டு லோனு, அந்த லோனு, இந்த லோனு, அந்த மாதிரி லோனில் தான் எல்லா லைஃப் அப்படியே போயிடுது. முக்கால்வாசி லோனில் தான் வாங்குகிற சம்பளம் எல்லாமே. இன்றைக்கி 20,000 வாங்குறோன்னா அதில் 15,000 லோனுக்கு தான் போயிடும். மீதி 5,000 தான் எடுத்து வைப்போம். வந்தாரை வாழ வைக்கும் சென்னை அது உண்மையா? அது என்னமோ வாழ வச்சு தானே இருக்கிறோம். அதாவது வெளியிலேருந்து வந்து அதிகப்படியான ஆட்கள், இப்போ ஹிந்திக்காரன்லேருந்து அதிகபட்சமான ஆட்கள் வந்து உள்ளே வந்ததுனால சென்னையோட பாதிப்பு அதிகமாகிட்டு இருக்கு. எவ்வளோ கஷ்டம்னு சென்னைக்கு வந்து பொழைக்கலாம். எங்கிட்ட வரலாம் கண்டிட்டு எப்படி தான் பொழைக்கலாம். ஆனால் ரொம்ப கஷ்டம்தான். ஸோ சென்னையில் டெஃபினட்டாக தே கேன் லிவ் சர்வை. இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லிக்கலாம் சார், அவ்வளோதான்.